வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்து 2 பேருக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருந்தோம் இல்லையா? யாருக்கு? சுபஸ்ரீ சிஸ்டருக்கும் சுயம்புக்கனி அந்த நேமில் ஆர்டர் போடுவாங்க. அந்த அக்கா பேர் மறந்துட்டேன். ஆனால் அவங்க ஆர்டர் போடுறது வந்து அவங்க அம்மா பேர்லேருந்து போடுவாங்களாம். லாஸ்ட் டைம் வீடியோக்கு அப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க. அது அவங்க பேரே இல்லையா. அவங்க 2 பேருக்கும் சாரீ சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருந்தோம்ல, அதே மாதிரி இந்த டைம் 2 பேருக்கு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமும் 2 பேருக்கு செலக்ட் பண்ணி சர்ப்ரைஸாக ஒவ்வொரு கிஃப்ட் அனுப்பிட்டுருக்கேன். இந்த டைமும் சேம் சாரீ தாங்க அனுப்ப போகிறோம். இந்த டைம் அந்த என்னோட மனம் கவர்ந்த சப்ஸ்கிரைபராக இருந்து கஸ்டமர் ஆகி அதுக்கப்புறம் என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே வந்தவங்க அவங்க என்னோடய ஃபேமிலி மாதிரி. அவங்க 2 பேர் யாருன்னா, ஒன்று சந்திரசேகர மீனா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க ஒரிஜினல் பேர் கூட எனக்கு தெரியாது. இந்த ஐடியிலேருந்து அவங்க மனசில் எந்த ஒரு வன்மம், போட்டி, பொறாமை எதுவுமே இல்லாமல் உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்டிருக்கேங்க. நிறைய பேரை பார்த்து என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒரு பொண்ணாக இருந்து சில பேர் ஒரு பொறாமை அந்த மாதிரி எண்ணத்தில் வஞ்சகம் அந்த மாதிரி இதோட பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் பியூர் ஹார்ட்டாக இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா, சுபஸ்ரீ சிஸ்டர் சொன்ன இல்லையா, அதே மாதிரி சேம் இவங்க வந்து ரொம்ப வாவ் இப்படி ஒரு மனுஷங்களா அப்படின்னு நான் பார்த்த வியந்தவங்களில் இவங்களும் ஒருத்தங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னென்னு எனக்கு தெரில. இதை தான் அவங்களோட ஐடி, அவங்களோட நம்பர் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க எந்த வகையில் என் மனசை கவர்ந்தாங்க அப்படின்னா, யூடியூப்பில் என்னோடய ஒவ்வொரு வீடியோவுக்கும் அவங்க போடுற கமெண்ட் தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு மனசில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, பியூர் ஹார்ட்டோட கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டே இருப்பேன். என் மனசில் அது ஆழமாக பதியும். அவங்களோட ஐடி, அவங்க யார், என்ன பேர், எந்த ஊரில் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஐடி பேர் என் மனசில் பதியும். அதில் ஒருத்தவங்க தான் இவங்க. இந்த சிஸ்டர் வந்து அவங்க கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வா இப்படி ஒரு மனுஷங்களா அப்படின்னு, இவங்க மனசில் எந்த ஒரு பொறாமை போட்டி எதுவுமே கிடையாது. நான் அப்படி தாங்க, என் மனசில் யாரை பார்த்து எந்த ஒரு போட்டி எதுவுமே கிடையாது. என் வேலை உண்டு, நான் ஒன்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கும் இன்னொன்று நாகர்கோயிலேருந்து பிந்து சிஸ்டருக்கும், இவங்க 2 பேருக்கு தாங்க இன்றைக்கி நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம். சாரீ தான், அந்த சாரியும் நான் காட்டுறேன். பிந்து சிஸ்டர் வந்து சப்ஸ்கிரைபராக இருந்து அதுக்கப்புறம் கஸ்டமர் ஆகி நேரில் கூட என்னை வந்து நம்ம ஷாப்புக்கே தேடி பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தை, அவங்க மாமியார், அவங்க அம்மா, இவ்வளோ பேர் டோட்டல் ஃபேமிலியாகவே திருநெல்வேலி நல்லையப்பர் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு கால் பண்ணி நம்ம ஷாப்புக்கு வந்து என்கிட்ட பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காஃபி போட்டு கொடுத்தோன்னு நினைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னா, அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டு ஈவினிங் மேலே தான் வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. ரொம்ப கைண்டாக, ரொம்ப அன்போடு பேசினாங்கங்க. அன்பு தான் எல்லாமே எனக்கு, அவ்வளோதான். என்னையை பொறுத்தவரையும் நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பேன். அதே மாதிரி அன்பாக இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்பு காட்டுறவங்க நான் வந்து தெய்வத்துக்கு, நான் வணங்குற தெய்வத்துக்கு சமமாக பார்ப்பேன். அன்பு தான் கடவுள், அன்பு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அன்பாக இருக்கிற எல்லாருமே எனக்கு கடவுள் தான். அந்த மாதிரி மனுஷங்களுக்கு தான் வந்து நான் எப்படி சொல்ல, அவங்கள மறக்கவே மாட்டேன். என் மனசில் அப்படியே மைண்ட்லேயும் மனசுலையும் பதிஞ்சிருவாங்க. அந்த சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவங்க 2 பேருக்கு தான் எனக்கு கிஃப்ட் அனுப்ப போகிறோம். அடுத்தடுத்து இன்னும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேருக்காக கொடுக்கலாம். இவங்க 2 பேருக்கும் இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீங்க. ரொம்பவே ஹை குவாலிட்டியானது தான். நான் கவர் ஒட்டி இப்போ தான் எடுத்தேன். சாஃப்ட் சில்க் சாரீ. ப்ளவுஸ் வந்து விரிச்சி பாருங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டபுள் ஷேடில், ப்ளூ இந்த மாதிரி டபுள் ஷேடில் வரும். முந்தானை இது வந்து மெரூன், டார்க் மெரூன் கலர் சாரீ. இது வந்து நான் சந்திரசேகர மீனா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிஸ்டருக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இவங்களை நேரில் பார்த்ததில்ல, அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. சந்திரசேகர சிஸ்டர் மீனா. இது வந்து பிந்து சிஸ்டருக்கு. இது ஏன் அவங்களுக்கு அப்படின்னா, அவங்கள நான் நேரில் பார்த்தேன். அவங்க வந்து மீடியமான ஹைட்டு, வெயிட்டு. அவங்களுக்கு இந்த சாரீ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். இது கட்டினா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்போ ஹேண்டு வச்சு ப்ளவுஸ் தைச்சி லைட்டாக அங்கே நான் பஃப் வைப்போம் இல்லையா, இந்த பஃப் வச்சு இந்த பார்டரை ஹேண்டாக வச்சு அவங்க ப்ளவுஸ் தைச்சி இந்த சாரியை கட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும். இது கிளிப்பச்சை கலரு, பேரட் க்ரீன் கலரு. கொஞ்சம் சத்தம் போடாதமானு. இது வந்து அடிக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் ப்ராமிஸாக இருக்காதுங்க. ரொம்பவே சாரி வந்து எதுக்கு அவங்களுக்கு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த சாரீ ரொம்ப நாளாக என் கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு. நம்ம ஷாப்பில் இருக்கிறதுல அது என்ன வீடியோக்கு நான் வீடியோ எடுக்கன்னு தெரிஞ்சுட்டு வீடியோக்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இந்த சாரீ வந்து ரொம்ப நாள் என் கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சுங்க. நம்மளுக்கு எடுத்துடலாமான்னு பல நாள் நான் பிளான் போட்டேன். இதை எடுத்து சாரியாக கட்டிடுமா. இன்னொன்று என்னென்னா, ப்ளீட்டட் வச்சு மேக்ஸியாக பஃப் வச்சு
இந்த பார்டரை ஹேண்டுக்கு வச்சு எல்போ ஹேண்டாக வச்சு ப்ளீட்டட் வச்சு லாங் மேக்ஸியே தைச்சோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போய்க்கலாம், கோயிலுக்கு போட்டு போய்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும் கவுனு. இது வந்து பிந்து சிஸ்டர் வந்து நீங்கள் சாரியாக கட்டினாலும் எனக்கு ஓகே தான். இல்லை என்னோடய வீடியோ பார்த்து நான் நிறைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் எனக்கு ஓகே தான். இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் கலருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வீடியோஸில் நிறையவே பார்த்துருப்பீங்க, நீ தெரிய மாட்டேமான்னு நீ கீழே நிற்கிற. வீடியோஸில் நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்போதுமே டார்க் கலர்ஸ் தான் நான் ட்ரெஸ்ஸஸே எடுப்பேன். எதுனாலும் சரி எனக்கு லைட் கலர் இங்கிலீஷ் கலர் மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அது வந்து நம்மளை டல்லாக காமிக்கும், நம்ம இருக்கிற கலரை விட இன்னுமே கருப்பாக தான் காமிக்கும். இந்த மாதிரி நல்ல பிரைட் கலர்ஸ் அட்ராக்டிவாக நம்மளை காமிக்கும், நம்மளை இன்னும் கலராக காமிக்கும். அதனால் எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே அப்படி தான் நம்மளை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதனால் இது நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லிட்டேன் சாரியாக கட்டினாலும் எனக்கு ஹாப்பி தான், மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி கட்டினாலும் எனக்கு ஓகே தான். இதோட ப்ரைஸ் வந்து 1000 சம்திங் வரும். சேம் 1000 ஆமாம் அந்த மாதிரி இதில் தான் வரும். இதுவும் சேம் தாங்க, 1200க்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சாரீ. நீங்கள் எப்படி கட்டினாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா இந்த சாரீ. இது வந்து சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரீ சில்க் காட்டன் கிளாத்து தான், நல்ல ஹை குவாலிட்டியான கிளாத்து. ப்ளீட்டட் எல்லாம் ஈஸியாக வரும். காட்டன்னாலே கட்டினா புஷ்ஷுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, சாஃப்டாக உடம்போட ஒட்டி கரெக்டாக அழகாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். ப்ளீட்டட் எல்லாமே ரொம்ப அழகாக வரும். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. அது மட்டும் இல்லைங்க, இதுவும் இந்த கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெரூன் கலரு எல்லாமே எனக்கு ரொம்ப, மெரூன் பிங்க்கு இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே எனக்கு ரொம்ப நாள் என் கண்ணை உறுத்திட்டு இருக்கிற ஒரு கலர் தான். நான் வந்து என்னோட கஸ்டமர் எனக்கு பிடிச்சவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ணுவேன். எனக்கு நான் செலக்ட் பண்ணால் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா அந்த மாதிரி தான் ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது கூட ஏதாவது வச்சு நாங்கள் பேக் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். வேற என்ன, இதை சொல்லும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ சிரிப்போட ஹாப்பியாக. தருண் இந்த கதவை சாத்து. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இதை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருனே தெரியாதவங்க ஒருத்தவங்க வீடியோ பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவங்கள நம்பி ப்ராடக்ட் வாங்கி அப்புறம் அவங்கள்ட்ட அன்பாக பேசுகிறது வைக்கிறதெல்லாம் வந்து பெரிய குணங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே போட்டி பொறாமல் வன்மம் வஞ்சகம் அந்த மாதிரி தான் இருக்குது. பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன காரணம்னே தெரியாது. எனக்கெலாம் வந்து எனக்கு ஹேட் கமெண்ட் பேட் கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போ நினைப்பேன் நம்ம என்ன பண்ணோம் இவங்களுக்கு, இவங்க சோத்தில் மண்ணலி போட்டோமா இல்லை வந்து இவங்க சொத்தை அபகரிச்சோமா, என்ன பண்ணோம், ஏன் நம்மளை இப்படி அவங்கக்கிட்ட ஏதாவது சண்டைக்கு போனோமா, எதுவுமே இல்லையே, ஏன் பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிப்பேன். ஒன்றுமே இல்லை, அவங்க கண்ணு முன்னாடி ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா வளர்கிறத வந்து அவங்களால பொறுக்க முடியல, வயிறு எரியுது, அவங்களால வந்து இன்னொருத்தவங்க வளர்ச்சி வந்து பொறுக்க முடியல. இந்த மாதிரி குணங்களை தயவு செய்து மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதுனால எனக்கு துளி கூட எனக்கு அஃபெக்ட் ஆகாது, அது உங்களுக்கே தான் கெடுதலில் போய் முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. எண்ணம் போல் வாழ்க்கையை சொல்லுவோம் இல்லையா, அது 100% உண்மைங்க, 1000% உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளாக மாறுறோம், நம்ம வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். நீங்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்து என்னென்ன கெடுதல் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்கமிங் டேஸில். அதனால் பார்த்து நல்லதே நினச்சோன்னா நம்ம இன்னும் மென்மேலும் நல்லா இருப்போம். இப்போ யாராக இருந்தாலும் இப்போ மற்றவங்களை பார்த்து நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னு வைங்களேன், நான் இன்னும் நல்லா இருப்பேன், அதோட பலன் எனக்கு தான் கிடைக்கும். நான் இதே இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் தான் நல்லா இல்லாமல் போவேன். அது 100க்கு 100 உண்மைங்க, கண்டிப்பாக உண்மை. ஸோ யாரை பார்த்தாலும் அவங்க மேலே உள்ள பொறாமையிலையோ கெட்ட எண்ணத்துலையோ கெடுதல் நினைக்காம கெடுதல் செய்யாமல் அன்பாக இருங்க. அப்படி அன்பாக இருக்க முடியலையா, உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்றங்க. அன்பு காட்ட உங்களுக்கு முடியலையா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது, இது பண்ணுறது அது பண்ணுறது எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து உங்களையும் உங்களோட சந்ததிகளையும் பாதிக்கும், உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே பாதிக்கும். அன்போடு நடந்துக்கோங்க. என்னத்தங்க கொண்டு போகிறோம், என்ன வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்துட்டு போகணும். குட்டி வாழ்க்கை, இனிமேல் அடுத்து பிறந்து அடுத்து எல்லாரையும் பார்க்க போகிறோமா வைக்க போகிறோமா இல்லையே, ஒரே ஒரு லைஃப் தானே. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம், அன்பையே கொடுப்போம், அன்பையே பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 சாரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்தடுத்து என்னோட அன்பான சப்ஸ்கிரைபருக்கு, அன்பான கஸ்டமருக்கு, என் மனசில் இடம் பிடிச்சவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் நான் அனுப்பிட்டே தான் இருப்பேன். இது எப்போவோ செலக்ட் பண்ணி வச்சது, எனக்கு வீடியோ போட டைம் இல்லாத காரணத்தினால தான் போடவே இல்லை. எடுத்துகிட்டு இப்போ உடனே பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவோம். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். டாட்டா, சியோ. மறக்காமல் நான் சொன்னதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க. நன்றி, வணக்கம், சிவாய நம. வாழ்க வளமுடன்.